This episode is brought to you by LinkedIn. Healthcare professionals can lead their careers with LinkedIn. Discover jobs by specialty, preferred shifts, and even desired salary. From mental health therapists to radiology technicians, it's now faster and easier for healthcare professionals to find the right fit. Learn more at linkedin.com/healthcare. Side effects may include faster job placement, improved work-life balance, and increased career satisfaction. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கல்யாணம் பண்ணி இப்போக்கும் வந்துட்டேன். வந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு கொண்டோல தான் இருக்கேன். ஒரு கழிச்சு படுத்திருக்கேன்க்கா. சோ என்னோட பின்னாடி பேக் சைடு முதுகு புறம்ல இருந்து தட்டி எழுப்புறாங்க. யாரா இருக்கும், மூஞ்சி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சுட்டு பாக்குறேன், அங்க யாருமே இல்ல. ஆனா நல்லா தெரியுது, ஒரு 4 விரல் வந்து என்ன வந்து எழுப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டுச்சு, என்னோட ஷோல்டர் தட்டுச்சு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுது. சோ அப்புறம் நான் அதை என்ன பண்ணிட்டேன், கேர் பண்ணிக்காம இங்கிட்டு திரும்பி பட்டுட்டேன். சோ இதேதான். அப்புறம் நானும் வந்து என்ன மாதிரின்னா நானும் அதோட விட்டுட்டேன். கனவு மாதிரிதான்க்கா வருதுங்க. இப்போ ஒரு போன வாரத்துல தாங்க எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஹஸ்பண்டையும் சொன்னேன். என்ன கனவுனாக்கா, தலைமாட்டில படுத்திருக்கேன். எனக்கு லீவு, யூஸ்வல் லீவுனா நம்ம வந்து லேட்டா தானே எழுந்திருப்போம். ரொம்ப லேட்டாலாம் இல்ல, ஒரு 7-8 மணி இந்த மாதிரி டைம் பாத்துக்கோங்க. படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. என் தலைமாட்டில ஒரு மலாய் அரிசி உட்காந்துருக்கா, தூடம் போட்டுக்கிட்டு. நான் வந்து போர்வை போட்டிருக்கேன். ஸோ நான் அது வந்து நான் ரொம்ப நிறைய தியானம் பண்ணுவேன்க்கா. ரொம்ப நிறைய தியானம் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன். ஸோ எனக்கு அதனால என்னமா தெரியல, நான் தூங்கினாலும்க்கா என்னால பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இருக்கு. எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் தூங்குறேன் தான், ஆனா என்னால பார்க்க முடியும். ஸோ போர்வை போட்டு படுத்திருக்கேன். தலைமாட்டில ஒரு மலாய் அரிசி மஞ்சள் கலர்ல தூடம் போட்டேன். அந்த காலத்துல அந்த மலாய்க்காரவங்க எல்லாம் அந்த தூடவங்க அந்த பின்னு போடாம சுருக்கு மாதிரி போடுவாங்கல்ல, தாவங்க அந்த மாதிரி ஒரு வயசானவங்க மாதிரி தலைமாட்டில உட்காந்துருக்காங்க. நான் போர்வை போத்திருக்கேன்க்கா. நானு யாருன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுக்கிறேன். மூஞ்ச காட்ட மாட்டேங்கிறாக்கா. அப்படியே எட்ட போறான், அப்படியே மூஞ்ச காட்டாமலே. அப்புறம் டக்குன்னு பாக்குறேன், கால் பாட்டேந்து ஒருத்தி எந்திரிக்கிறா செவுத்து சைட்ல. இது வந்து நிஜத்துல ஒருத்தி எழுந்திருக்கிறா அப்படியே. ஆனா அவ மூஞ்சி நல்லாதான் இருந்துச்சு. அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா? இல்லக்கா, அந்த டைம்ல என்னக்கா கேக்குறது, கால் மணந்து ஒருத்தி எந்திரிக்கிறாக்கா. அது வந்து ஸ்டாஃப் போட்டிருக்கா, ஒரு மாதிரி டெடிபேரோட வச்சிருக்கிற மாதிரி ஸ்டாஃப் போட்டிருக்கா. அப்புறம் கனவு மாதிரி வந்து என்ன பயமுறுத்துறாங்க. அந்த தூடம் போட்டிருந்தாங்கல்ல, அவன் மூஞ்சி வந்து கருப்பா இருக்கு. அது கனவுல காட்டிடுச்சு, அது மூஞ்சி வந்து கருப்பா இருக்கு. 2 பேரும் என்ன பயமுறுத்துற மாதிரி துரத்து வராங்க. அந்த மாதிரி கனவு. நிஜத்துல வந்துக்கா ஒரு 3 விரல் வந்து நான் பார்த்தேன். அந்த ஒரு அச்சு பார்த்தேன். வீட்டு ஹாலு ஒரு மூலையில வச்சுக்கோங்களேன். வீட்டு ஹாலு மூலையில 3 விரல் அச்சு நான் பார்த்தேன். ஸோ அந்த சைடு மூளை வரைக்கும் யாரும் போக மாட்டாங்க. என்னடா 3 விரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு முன்னாடி என்னோட போனு மாஸ்டர் ரூம்ல இருக்குல்ல, போன் அப்பதான் போன் பாய்ச்சிட்டு பெட்ல வச்சுட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் போன் எடுக்கும் போது போன்ல 3 விரல் இருக்கா. அப்பதான் போனை வச்சேன். போன் அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த ஸ்கிரீன் மேல 3 விரல். அப்போ எனக்கு டக்கு 3 விரலோட அச்சு. ஆமா, அச்சு. என்ன கலர்ல? இல்லக்கா, கலர்லாம் இல்லக்கா, அது வந்து அச்சாதான் இருந்துச்சு. நம்ம கண்ணாடியில போன்ல கருப்பு கலரா தானே இருக்கும். ஆனா நான் வந்து லைட் வெளிச்சத்துல நான் பாக்குறேன்க்கா. லைட் அந்த லைட் அடிக்குது இல்ல, ராத்திரி டைம் தான், ஒரு 8 மணிக்கு மேலதான் லைட் அடிக்குது இல்ல. லைட் அடிச்சு அந்த ஷைனிங்ல வந்து என்னால அந்த போன் அந்த ஸ்கிரீன் பார்க்க முடிஞ்சு. மேபி உங்க விரலோட அச்சு இல்லக்கா. அப்பதான் நான் போனு நான் போனு அப்பதான்க்கா வச்சேன். போனு நான் எனக்கு தெரியாதக்கா நம்ம எப்படி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போன தொடச்சிட்டேன். போனை எடுத்துட்டு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு நம்ம சட்டையில சில்வர்ல தானே துவைப்போம், தொடச்சிட்டு அப்பதான் போனை வச்சுட்டேன். கிளீனா இருக்கிற அந்த போன்ல வந்து எப்படி 3 விரலுக்கா. ஆனா அந்த விரல் வந்து சின்னதா இருந்துச்சு. ஆமா, சின்னதா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களோட விரல் மாதிரி இருந்துச்சு. ஆமா, சின்ன விரலா இருந்துச்சு. இன்னொரு விரல் அந்த ஹால்ல மூல சைடு சொன்னல, அங்க விரல் வந்து ஒரு பொம்பளையோட விரல் மாதிரி. அப்புறம் நான் கணவர்கிட்ட சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவரு இன்னும் வந்து பாக்கல. ஆக்சுவலி வந்து என்னன்னா அந்த பாக்குறதுக்கு டைம் இன்னும் கிடைக்கல. ஆனா நான் சொல்லிட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் செக் பண்றேன், மேபி அது வந்து நான் பார்த்த வரைக்கும் வெளியில இருந்தா வருங்க, அங்க வந்து வெளியில இருந்து வந்து ஒண்ணு கிரிச்சஸ் ஒண்ணு இருக்கு அங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த கிரிச்சஸ்னா என்னது அவர் மென்ஷன் பண்றாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து இங்க மலாய்க்காரவங்க இருக்கிறாங்க, இங்க வளர்க்குறாங்க. ஏன்னா அவர் நடந்து போகும்போது வருமா அவருக்கு சிலுக்குமா.
அப்புறம் இங்க வந்து ஒரு குப்பை போறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இந்த கொண்டோல. சோ எல்லாரும் வந்து குப்பை அங்கதான் போடணும். அப்புறம் அவங்க எடுத்து தருவாங்க. அவர் சொன்னாரு அந்த குப்பை போடுற இடத்துல வந்து ஒண்ணு இருக்குது, கருப்பு உருவம் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்ப சொன்ன மேபி அது வந்து அது குப்பைங்கிற இதா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சைடு வந்து அவருக்கு கண்ணுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வந்து 2 வாரத்துல வந்து அவரு சொன்னாரு, பாரு அங்க நிக்குது கருப்பு உருவத்துல, அதாவது குப்பை தொட்டி போடுற இடத்துல சொல்லிட்டு. என் கண்ணுக்கு தெரியல. அதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்க பாக்குறீங்களா, நீங்க பாக்குற வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இப்படிதாங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவரையும். இங்கேயும் விளக்கமாரோட சுத்திட்டு இருக்கீங்களா? இல்லக்கா, இங்க வந்து ஆக்சுவலி வந்து விளக்கமாரி இருக்கு, ஆனா சேஃப்டிக்கு வச்சிருக்கேன். ஆனா ரொம்ப முன்ன மருந்த மாதிரிலாம் இல்ல. இதான் இப்பதான் அவர் தான் கூட இருக்கிறாருல்ல. ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் தான்க்கா. ரொம்ப நான் அனுபவப்பட்டு எல்லாம் நான் வந்திருக்கேன். நான் ரொம்ப நிறைய நான் அனுபவப்பட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால வந்து மறுபடியும் உங்களுடைய முக்கியமா இந்த யார் அவரு எலும்பு குண்டு பாய் ஃப்ரெண்ட் வந்தாருன்னா மறுபடியும் சொல்றீங்க. என்னோட ஹஸ்பண்டும் அதான் சொல்லுவாரு.